வீரா வீரா கண்ணை திறந்துட்டான். வீரா உனக்கு ஒண்ணு இல்ல. இங்க பாரு வீரா, என்ன பாரு வீரா, இங்க பாரு வீரா. பவானி எங்க? பவானி இங்க இல்ல. அவளுக்கு உன் மேல அக்கறை இல்ல, அதனாலதான் அவ இங்க இல்ல. பவானிக்கு அக்கறை இருக்கு. அவ உன் உயிரை காப்பாத்த போராடிட்டு இருக்கிறதுனாலதான் அவ இங்க இல்ல. உனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமே பவானி மட்டும் தானே எனக்கு நல்லா தெரியும். அவளோட வேண்டுதல் தான் எல்லாத்துக்கும் காரணம். பவானி 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 பவானி, நீ மகாதேவர் கிட்ட உயிர் பிச்சை கேட்டுதான் நான் பொழைச்சேன்ல. எனக்கு தெரியும் பவானி. நான் அந்த ஆதிசிவனுக்கே உன்னை தத்து கொடுத்துட்டேன். இனி காலம் முழுக்க நீ அவருக்கு அடிமையா இருப்பன்னு சொன்ன. எனக்காக இருப்பல்ல? அது சரி, இதெல்லாம் செஞ்சது யாரு? நான் அம்மான்னு சொன்னனே, அந்த பொம்பளை தானே? நான் அவளை கைது பண்ணி தான் வச்சிருந்தேன். அவளை குகைக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஆனா அவ அங்க இருந்து தப்பிச்சிட்டா. அது எப்படி நடந்துச்சு? அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜனாதான். ஜனாவா? நீ சொன்னது ரொம்ப சரி. அந்த துரோகி ஜனாவை பத்தி நீ சொன்னது எல்லாம் உண்மைதான் வீரா. இன்னைக்கு நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். கம் ஆன். சரி, தண்ணியாவது. இப்ப எதுவும் வேணாம் தக்ஷ். பவானி, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல, சொல்லு. ஜனாவை பத்தி ஏதோ சொன்னியே. ஜனா முதல்ல இருந்தே நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். அவன் ஒரு துரோகி. நமக்கு உதவி பண்றதா அவன் நடிச்சு அந்த மார்க்கெட்டுக்கு உதவி பண்ணிருக்கான். ஆனா அவன் எப்படி அவளை காப்பாத்துனா?
ஆதி நாகத்துக்கும் திரிசூலத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா அவன் அததான் பயன்படுத்திருப்பான். ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் ஆதிசிவன் தொட்ட திரிசூலத்தை தொடர உரிமை இருக்கு. ஏன்னா ஆதி நாகமும் நாகினியும் மட்டும்தான் அதுல இருந்து ஒருத்தரை காப்பாத்த முடியும். இத நான் ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். ஆனா எப்படி நான் இதை விட்டனே தெரியல. இதை கவனிக்காம விட்டது பெரிய தப்பாயிடுச்சு. அவன் உனக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணா. ஆனா அவனுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு திறமசாலின்னு தெரியாம போயிருச்சு. அவ வேணா கொல்லுவா, ஆனா வேற யாரையும் கொல்ல விட மாட்டான். அப்படித்தானே பொண்டாட்டி? பவானி, நீயா? இன்னைக்கு இவன் செத்தான். பவானி, இவனை நான் விட மாட்டேன். இல்ல வேணா வீரா, இவனுக்கான தண்டனையை நான் கொடுக்கறேன். பவானி, வாய மூடு. சதிகாரா, சூழ்ச்சிக்கார துரோகி நீ. உன்ன மாதிரி கேடு கெட்ட நாகத்தை இன்னும் வேற என்னன்னு கூப்பிட சொல்ற? நீ ஒரு நல்ல காதலனாவும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டாவும் இல்ல. நம்ம இச்சாதாரி நாகங்களுக்கு கிடைச்ச அறிவுரையை கூட நீ மீறிட்டல. நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? மனுஷங்களோட உலகத்துக்கு போனாலும் அவங்கள மாதிரி பொறாம படக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. போய் களவு, சூழ்ச்சி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. ஒரு அப்பாவியையும் தப்பு செய்யாதவங்களையும் கொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா நீ அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. நாகங்கள் செய்யக்கூடாததெல்லாம் நீ செஞ்சிருக்க. நீ நாக இனத்துக்கே அவமானம். அசுர வம்சத்தை சேர்ந்தவன். அந்த ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. அந்த எண்ணம் தான் உனக்குள்ள இருக்கு. நான் உனக்கு திருந்துறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ உன்னோட எண்ணத்தை மாத்திக்கவே இல்ல. போயும் ஒரு காலத்துல உன்ன போய் என்னோட காதல நான் நினைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது அவமானமாவும் அருவருப்பாவும் இருக்கு எனக்கு. பவானி, மூடுறா. போதும். உன் கெட்ட நாக்கால பவானியோட பேரை சொல்லாத. வாய மூடு. பவானி சொல்றது எல்லாம் சரிதான். நீ இது வரைக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்க. இவ இடத்துல நான் இருந்திருந்தா அமைதியா இருந்திருக்க மாட்டேன். இந்நேரம் அழிச்சிருப்பேன். இப்ப நானும் அததான் செய்ய ஆசைப்படுறேன். அதத்தான் நானும் விரும்புறேன். இவன் எத்தனை தடவை ஏமாத்தினானோ அத்தனை தடவை இவனு கொத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் ஆதி நாகினி. நாக வம்சத்தை காக்குற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஜனா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதனால எந்த லாபமும் இல்ல. நீ எப்படியும் என்ன அடைய முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்காக நீ செய்யற? உண்மையை சொல்லு. எனக்கு பதில் வேணும். சொல்லு. யோசிச்சு பதில் சொல்லு. நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற? எதை அடையணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லுடா. என்னாச்சு? பதிலே கிடைக்கலையா? இல்ல பதிலே இல்லையா? இதனாலதான் பேரரசிய பெரிய நோய்னு சொல்லுவாங்க. ஏனாவது ஒரு மனுஷனை யோசிக்க கூட விடாம பண்ணிடும். அவனோட மொத்த நல்ல எண்ணத்தையும் அழிச்சிரும். எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கே தெரியாது. பவானி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு எதுவும் வேணாம். இதுக்கு மேல நான் உன்னை நம்ப போறதில்ல. நான் உன்னை வெறுக்கிறேன் ஜனா. உன்னை அடியோட வெறுக்கிறேன். என் புருஷன் என் வீரா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஆனா அதையும் மீறி உன்னை நம்பி இன்னைக்கு நான் ஏமாந்து நிக்கிறேன். அதுக்கான விலைய வீரா எனக்கு கொடுக்க வேண்டியதாயிருச்சு.
நான் ஒரு பொண்டாட்டியா அதுக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளுறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பு. உடனே இங்கிருந்து கிளம்பி போன சொன்னேன். சரி, அப்ப நீ என் கையால சாகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். சரி, உன்னோட அந்த இறுதி ஆசையை நான் இப்ப நிறைவேற்றி வைக்கிறேன். இன்னைக்கு நீ ஏன் கையால சாக போற. பவானி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல பவானி. அவ எல்லாரையும் கொன்னுடுவா, யாரையும் விட மாட்டா.